உசிரே நீதானே நீதானே கடலாவும்
யாருக்குடா புண்ணு வந்துக்குது? என்ன மலை மேல குத்துனா மலை மேல குத்துனா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. காலைல பேச்சு பொறுப்பா சொன்னியா ஒரு பொண்ணு வந்துக்குதுன்னு அது என்ன அங்க போய் நின்று இங்க திரும்பி பாக்கணும். தமிழ்நாட்டுல நீ ஒருத்தர் அடிவாடி நல்லாக்கிறவனுக்கு அடையாளம் காட்டுன்னா ஒண்ணு மாதிரி ஆளுக்கு தான் வேணும். சாகாத்துக்கு பின்னி அங்க போய் நின்றா நடுக்காட்டா அந்த பக்கம் பாருடா சுடுகாட்டான்றா. ஓ தெரியாதுன்னு சொன்னேன். சரி விடு விடு தெரியவங்க சொன்ன தலை முடித்து ஜடை போட்டு மீன் பிடிக்க போனவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாரே இவ பொய்யெழுதி போறாளே பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாட்டி சுத்த பேத்தெடுத்தேன் ஆதோரம் போன மச்சான் எனக்கு சொத்து சுத்த பாட்டுதான் பாடுனானா இல்ல பாடு இல்லையா போனான்றியா? வேற என்ன பண்ண? இது அழகான பொண்ணு, அழகான பொண்ணு செக்கச்ச வேணும். ஐயோ வளவளவளன்னு வாழத்தண்டாட்டம், வளவளன்னு வாழத்தண்டாட்டுமா கருமாந்திரம் முடிச்சோல குமு குமு குமுன்னு வாசனையா என்னத்துக்கு வெறும் குமரி பொண்ணு போல கும்மு கும்மு கும்முன்னு வாசனையா குமரி பொண்ணாண்டாப்பா. நான் வந்திருக்கிறேன். நீ வந்து நக்கிறியே பழவாளுன்னு வாழ பழ மாசம் தண்ணி ஏ பொண்ணு என்ன பார்த்தா பேத்தா உன்னை பார்த்தா எதுவும் உனக்கு நோண்டலையா? டெய்லி தான் வீட்டு சுத்தி நோண்டுது பெருசாதி அது வீட்டான நோண்டுறது. அது புரியலையா? புரியல கண்ணே. என்ன என்ன பார்த்து பாட்டில் விடுவாயா? பாட்டில் எவனோ வீட்டுக்கு தெரியாத ஓரமா வந்து அடிச்சுட்டா அடிச்சு குடிச்சிட்டு கீழே போட்டு சட்டு போட்டு அது பட்டு விரிச்சு விட்டுச்சுன்னா அதுல விட்ட கிழிச்சு போயிடாது. நான் எதை விட சொன்னா நீ எதை விடுற? நாய் இல்ல நீ படையில பார்க்கணும். நீ பஜ்ஜனூரு கால் அனுப்பணும் நாளத்துக்கும் பாட்டுக்கும். அப்ப இந்த வேலை மேல சரியில்லையா? பாடையிலன்னா அவங்க வந்து பாட்டு பாடி அடிச்சாதான் தூக்கின்னு போவாங்க. உன்னை பாடையில பாக்குறதுக்கு நான் அங்கிருந்து வந்துக்கிறேன். என்ன நீ பாடையில நான் அதை கேட்கணும். நான் பாடணும் நீ கேட்கணும் அப்படி சொல்லி காமாலைக்கு போறது கருமாந்திரமே. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கிற வயசுல தான் அங்க இங்க நோட்டம் வயசான பின்னால உனக்கு எதுக்கு ஆட்டம்? அது வயசுல தான் அங்க இங்க நோட்டம் வயசான பின்னால உனக்கு எதுக்கு ஆட்டம்? நாங்க வந்தாதுமே ஊரு பூரா கேட்டோம் பாடு ரெண்டி காணாவல்ல பாட்டோம் அந்த தாம்பலையா அப்படி எப்படி மறுக்குதா வயசுல தான் இருக்கிறான் தாம்பாரு கம்பு இவ வாழ வச்சுட்டு போன இந்த வயசு எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. அதான் பிள்ளைக்கிறா ரொம்ப இருக்கிற வரைக்கும் இருக்கிறதெல்லாம் குடிச்சா சந்தோஷமா இருந்துட்டு போயிடும். ஆமா ஆமா சந்தோஷமா
ஒண்ணு நம்மளால சந்தோஷமா இருக்கணும், இருக்கிறவங்களால சந்தோஷப்படுத்தணும். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? அதுக்குதான் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தோஷமா படுத்தி இவங்களெல்லாம் சிரிக்க வைத்து இவங்கெல்லாம் சிரிக்க வச்சு உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு சொல்லிக்கிறோம். எங்களை கதை சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆமா, இருந்தாலும் இந்த வீண் வார்த்தைகள் பகப்பட்டது ஒரு புறம் இருக்கட்டும். அதே ஓரமா போட்டு விடு. எங்க மாந்தோப்புக்கா இல்ல, ஒரு ஓரமா இருக்க வச்சுக்கணும். இதாவது இந்த கருவானூர் கிராமத்திலே இளந்தறியுள்ள எம்பெருமான் யாகவண்ணன் பவளமாயன் சொல்லக்கூடிய 7 கிராமத்துக்கு சொந்தம். 7 கிராமத்திற்கு சொந்தமான இந்த 7 கிராமம் தான் ஞாபகம். அந்த 7 மலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த 7 கிராமத்திற்கு சொந்தமாகிறார். அப்படி இருக்கும்போது இந்த 7 கிராம மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்று பகலெல்லாம் அபிஷேக ஆராதனை முடித்துவிட்டு 1000 பேர் இல்ல 10,000 பேருக்கும் இல்ல 1,00,000 பேருக்கும் அன்னதானம் அளித்துவிட்டு இந்த இரவு கூத்து என்று சொல்லக்கூடிய இன்று ஓரிரவு இரவு கூத்து அப்படிதானே? இன்று ஓரிரவு இரவு கூத்திலே நான் ஒரு பெண்ணாக இந்த சபை முன்பதாக நான் வந்திருக்கிறேனே. நான் யாரு? நீ யாரு? நான் யாரு? குட்டி, எதற்காக நான் வந்திருக்கிறேன்? பலூன் குட்டி. அவன் பலூன் காட்டி வந்ததுல இருந்து அவன் பாரு பலூன் மட்டும் ஆட்டி காட்டுறான். பலூன் காட்டி ஐ லவ் யூ பலூன் காட்டி ஐ லவ் யூன்றான். அது குத்துனா கூட ஐயோ வலிக்குதன்றா. பின்ன குத்துனா வலிக்காதா? வலிக்கும். எங்க குத்த சொல்றா? அப்படி இருந்தாலும் இந்த சபை முன்பதாக நான் வந்திருக்கிறேனே, நான் யாரு? எதற்காக வந்திருக்கிறேன்? யாருக்கு மனைவி அப்படின்னு உனக்கு தெரியுமா? அருகாமையில் இருக்கக்கூடிய தோழி எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும். இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரிவித்தால் தெரியும். இருந்தாலும் பேர் சொல்றேன். இல்ல என்ன சொன்னப்ப கூட்டு வந்தாப்பா பாரு ஆளு வச்சு அடிக்கிறதா இந்த மாதிரி பையனை விட்டு கூட அடி
அதனால நாய் விட்டு நாய் விட்டு நாயாங்க மாட்டா அதே பின்னால் வந்து அடிச்சிட்டு போயிடலான்னு வந்து இருந்தாலும் சாயல் நடந்து சங்கீத வீணமிட்டக்கூடிய என்னுடைய பேரோ சரசு யூ சரசு ஆமா தம்பி மதால்கானா நம்ம கல்லாவில இருந்து நம்ம நாகமரத்து பழத்தை வர்ற வழியில அங்க சித்தகுட்ட மாரியம்மா கோயிலுக்கு ஒரு 10 பேர் பேசியிருந்தாங்களே. ஏய் சித்தகுட்ட மாரியம்மன் சிவனுக்கு கரியா சித்தகுட்ட மாரியம்மா அதுக்குதானே ஒரு பக்கம் தோட்டு மாட்டி அங்க பேசிக்கிறாங்க. அவ்வளவுதான் இவா என்ற பேர் சர்சுங்க. நான் ராமநாத ஹாஸ்பிட்டல் நர்சுங்க. டாக்டர் வந்து என்ன வருஷங்க என்ற வயிறு பேர் யார் வருஷது யார் பெருசாகிறது சர்ச்சுங்க. அந்த சரசு இல்லடா, நீ அங்கே போகாத என்னுடைய பேரோ சரஸ்வதி. ஆமா சரஸ்வதின்னு சொன்னேனே. எனக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு சொல்லு. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதை வந்து சொல்லிருக்கோம். பொண்டாட்டி அதே மாதிரிதான். உண்மைதான் பாரு. கல்விக்கென்று சொல்லக்கூடிய ஆயர்கலை என்று சொல்லக்கூடிய 64 கலைகளுக்கும் பரமசிவன் அங்கிருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு டீ ஒரு 15 டீ அனுப்பணும். ஆமா இந்த ஆயர்கலை என்று சொல்லக்கூடிய ஆயா வீட்டுல களி கிண்டக்கூடிய எந்த ஆயா வீட்டுல மசால்காரு களி கண்டு சொல்லி களி சாப்பிட்டு வராங்க. கேள்வி வேணா சாப்பிட்டாரு பாரு. ஆயர்கலை என்று சொல்லக்கூடிய 64 கலைகளுக்கும் ஆயர்கலை 64க்கும் அந்த கலைகளுக்கு சொந்தக்காரி என்னுடைய பேரு கலைவாணி. ஓ நீதான் கலைவாணி. கலைவாணி ஏதோ ஒரு வாணி அப்படி பேசினாரு. உன் நாக்குல சூடு வச்சிடறேன். நாக்குல சூடா? ஆமா சூடு வச்சேன்னு வச்சுக்க நாளைக்கெல்லாம் வந்து பப்பு நடந்துட்டேன். ஆமா அதனால ஆயர்கலையில் இருக்கக்கூடிய என்னுடைய பேரு சரஸ்வதி கலைவாணி அப்படி எல்லாம் சொல்லி இருக்கு. என்னுடைய மன்னவர் யாரு தெரியும்? யார் தொங்கனா கொடுக்கும் என்ன சப்பறது இல்ல சொல்லிட்டு பாமா. என்ன கண்ணியா சப்பு சப்புன்றது என்னடா கண்ணு? சப்புன்னா அவன் எங்கம்மா சப்பு நீதானா சொன்ன? அவன் லாலிபாப்பு சப்பின்னுக்கிறான். என்னுடைய புருஷன் யார் தெரியுமா? உன் புருஷன் யாரு? சத்தியலோகத்தை அனுவரக்கூடிய சத்தியமுக பிரம்மதேவன்
மனைவி நீ சொல்லக்கூடிய என்னுடைய பேரு சரஸ்வதி கலைவாணி கலைமகள். அப்படி இருந்தாலும் டேய் என் மன்னவரை எதுக்கான தெரியவில்லை அழைத்திருக்கிறார். ஆமா போய் பார்க்கணும். பார்க்கலாமே போலாமா? போலாமே. எதுல? கார்ல போலாம். கார்லயா? என்ன ஏத்திக்கிறியா? நான் தான் டிரைவரா? நீ டிரைவரு? நான் எனக்கு கார் ஓட்ட தெரியாது, டூ வீலர் ஓட்டணும். டூ வீலரா? அது என்ன கரெக்டா புடிச்சு ஓட்டுவேன். ஸ்டேரிங். சத்தியமாவா? என்ன கண்டிப்பாவா? சத்தியமாவா? நாசமா போனவள நீ முன்னால உட்கார் விடுமா? ஏன்னா தலையில முடிய காணோம். மயிறு போனா போய் போது உசிருக்கு தேவையா கட்டார போய் உசிர வச்சு என்ன பண்ண போற? மசிர வச்சு என்ன பண்ண போற? ஊரு கடப்போட்டா வைக்க போற. மசிர வச்சுன்னு வச்சுக்கோ, தெய்வத்துக்கு காணிக்கா கொடுக்கணும். தெய்வத்துக்கு? ஆமா. ஏற்கனவே எல்லா சாமியும் காணிக்கிறதுக்கு தான் சொத்தமா விட்டுக்குது. அப்படியா? இப்ப நானு வண்டி ஆட்டுறேன், முன்னால வாக்காரியா? முன்னாலயா? இப்படி திருப்பி உக்காத நான் எப்படி ஓட்டுவேன்? நீ தானே முன்னால உக்காரண்ணா. நீ இப்படி உக்காரு. என்னடா வண்டிக்கு பின்னால வந்து சீட்டு சின்னதா இருக்குது, அவன் முன்னால உக்காந்துக்கிட்டான். கண்டி தெரியாம போயிட்டு குழியில விட்டேனா நான் மறைச்சுக்குவேன். அதனால நான் பின்னாடியே உட்காருவேன். நீ முன்னால உட்காரு. ஒன் சைட உட்காருவேன். ஒன் சைடு. ஏமா இப்படி உக்காந்தா ஸ்டேரிங் அப்படி பிடிக்க முடியும். அப்படி உக்காரு தம்பி. இப்போ நல்லா உக்காந்துக்க. ஆமா சைடு இப்படி தலை இப்படி சாச்சிக்க. ஏன்னா சந்தில பாக்கணும். இந்த சைடா இந்த சைடா? இந்த சைடு இந்த சைடு. இப்ப பாரு வண்டி ஸ்டார்ட் பண்ண பாரு. வண்டி படி சரியில்ல. ஸ்டேரிங் திருப்புல நீ பின்னாலே உட்காரு. பின்னாடி உட்காருடா. பின்னால உட்காரு. உட்காருடா. ஏறு உட்காரு. ஏறு உட்காரு டக்குனு. அப்படி உட்காரு. உட்கார வேண்டிய ஹைட்டா இருக்குது சீட்டு. எல்லாம் உட்காரு. கண்டிப்பாவா? காலை போட்டு உட்காருடா. காலை நீ போட்டு உட்கார்ந்தா நான் எப்படி போறேன்? எல்லாம் உட்காந்துக்கிட்டியா? இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகும். வண்டி கீழ் போட்டுறா. என்ன பின்ன வண்டியில உட்காந்து பழக்குதான் இல்லையே வண்டி வாதவாது ஏண்டி விழுந்தா? பின்ன வண்டியில உக்காந்துக்கிறாங்கன்னா யாரு உக்காந்து இருக்கிறாங்க அப்படின்னு பின்னாடி பாக்கணும். நான் தான் முன்னால குண்டு பூஜையில குண்டு புளியமாக்குது விட்டு பார்த்து ஓட்டு போற. நீ உக்காந்து இறுக்கி பிடிக்க வேண்டியதான வண்டியிலே கூட்டு போனா நான் எப்படி ஜவ்வாது மலை மலைன்னு நடந்தே வந்தனோ அதே மாதிரி என் புருஷ பாக்கிறதுக்கு நடந்தே போய் பாத்துக்கிறேன். நீ புருஷன் எடுத்துன்னு போ. அங்க போனதுன்னு பேசிட்டு பிதுக்கும் பாரு. நான் பேசிட்டு உங்க புருஷன் கோல்கேட் பாரு என் மன்னவரை போய் பாக்கணும்.